ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சஷ்டி. அதனால நான் வந்து பருப்பு பாயாசம் தான் வச்சு முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணேன். பாசிப்பருப்பு எடுத்து 1 கப்பு வச்சிருக்கேன். ரவா வறுத்து வச்சிருக்கேன். 2 வெல்லம், ஏலக்காய், முழு சேமியா, தேங்காய், சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு இந்த பாசிப்பருப்பு லைட்டா வறுத்துக்கோங்க. வறுத்து கொஞ்சோண்டு கலர் மாறினோனே ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுருங்க. நம்ம வெல்லத்த வந்து அப்படியும் போடலாம். நம்ம தண்ணி ஊத்தி ஊற வச்சு போடலாம். நான் தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். நல்லா கொதி வந்தோனே நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியும் அதில போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா கொதி வந்தோனே சேமியாவ போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரவாவ வந்து கட்டிப்படாம கிளறி விட்டுக்கோங்க. கடைசியா வந்து வெள்ள பாக வந்து அப்படியே ஊத்திக்க வேண்டியதான். வெள்ள பாகு சூடெல்லாம் பண்ண தேவையில்ல. சும்மா தண்ணீல ஊத்தி அப்படியே போட்டுக்க வேண்டியதான். கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு வச்ச ஏலக்காவையும் போட்டுற வேண்டியதான். கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு துருவுன தேங்காவ அப்படியே தூவி விட வேண்டியதான். இந்த பாயாசம் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாசிப்பருப்பு பாயாசம். ஸோ வயித்து புண்ணெல்லாம் நல்லா ஆத்தும். இந்த இந்த ரெசிபிய வந்து கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.